வணக்கம் நேர்களே, கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அறுசுவை உணவுக்கு மயங்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னா கூட குற்றாலம் பார்டர் பரோட்டா கடைக்கு நேரடியாக போய் சாப்பிடுறவங்க பலரும் இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட உணவை அதிகப்படியாக ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அந்த வகையில உணவுத்துறைக்கு என்னைக்குமே ஒரு சரிவே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி உணவுத்துறைக்கு சரிவு கிடையாதோ அதே போல உணவு பதப்படுத்துதல் துறைக்கும் சரிவு கிடையாது. ஏன்னா வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல உணவுப் பொருட்கள் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே போலதான் இந்தியாவிலையும் ஏற்றுமதி இறக்குமதியில உணவுப் பொருட்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த உணவு அப்படின்றது அத்தியாவசிய தேவை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொருளாதார வளர்ச்சியிலும் கூட இந்த உணவுப் பொருட்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை நம்ம பார்த்தோம்னா பாக்கெட்டுகள் அடைச்சும் அதே போல டப்பாக்கள் அடைச்சும் தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வாங்க. இதுக்கெல்லாம் இந்த உணவு பதப்படுத்துதல் துறை அப்படின்றது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இதற்கான படிப்பும் இருக்கிறது, அதற்கான வேலை வாய்ப்பும் வெளிநாடுகள்லையும் இந்தியாவிலையும் அதிகமாவே இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கற்க கசடர நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இதற்காக நம்மோட இணைஞ்சிருக்காங்க இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகத்துடைய இயக்குனர் திரு அனந்த ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு அனந்த ராமகிருஷ்ணன், இணைப்புல இருக்கீங்க. இந்த உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பாடப்பிரிவுகள்லாம் இருக்கு, மாணவர்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா? மேம், இது உணவு பதப்படுத்த தொழில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ எனி ப்ராடக்ட் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி ப்ராசஸிங் நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் ஆகட்டும் மற்ற ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்டாக இப்போ தக்காளி வருதுன்னா தக்காளிலேருந்து டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ ஜூஸ், அது மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது செகண்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரி ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுலேருந்து ஒரு மாலிகுலை, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மஞ்சள்லேருந்து கற்குமின்னு ஒரு மாலிகுல் இருக்குது, அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ அப்படி இல்லைன்னா வர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவாங்களவா, நம்ம தேங்காய் எண்ணெயிலேருந்து அந்த ஆயில் மட்டும் தனியாக எடுத்து அதை சப்ளிமெண்ட் பண்ணுறது. இதுமாதிரி சப்ளிமெண்டேஷன் இல்லை அதை எடுத்து திருப்பியும் ப்ராடக்ட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ட்ரெஷரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் செல்ஃப் இஸ் அ பிக் சயின்ஸ். இப்போ நம்ம மற்ற துறையை காட்டிலும் இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோபயாலஜி நாலேஜும் வேணும், ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து என்ஜினியரிங் நாலேஜும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் என்னென்ன படிக்கிறாங்களோ ஓரளவு அது சம்மந்தமான எல்லா நாலேஜையும் அதில் வளர்த்துக்கணும். இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் ஐடி, இது எப்படி ஆன்லைன் ட்ரேடிங் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே சேர்ந்தால் தான் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இட் செல்ஃப் மேம். இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தகுதி என்ன இருக்கு? இப்போ ஆர்கிடெக்சருக்குள்ளெல்லாம் போனோம்னா நாட்டா எக்ஸாம் எழுதணும், நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடப்பிரிவுக்குள்ள நுழையிறதுக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்னு தனியா ஏதாவது இருக்கா, அல்லது 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா மட்டும் போதுமா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அதாவது வந்து இப்போ ஐஏஎஃப்ஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூரில் நாங்கள் வந்து ஜேஇ மெயின் மூலமாக அட்மிட் பண்ணுறோம். இப்போ ஐஐடி என்ஐடி எல்லாம் ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ஐஐடிஸ் போவாங்க. என்ஐடி ஜேஇ மெயின் மூலமாக பண்ணுவாங்க. ஐஎஃப்பிடியிலும் நாங்கள் அட்மிஷன் ஜேஇ மெயின் மூலமாக பண்ணுறோம். இப்போ அதர் நிறைய காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனும், மற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கோர்சஸ் இருக்குது, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ். இது எல்லாமே வந்து +2ல் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டோட்டலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை தவிர ஒரு 10 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் சரி இன்ஸ்டியூஷனும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த +2 மார்க்கை வச்சு எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஜேஇ பேஸ் மெயின் மார்க்கை வச்சு அட்மிஷன் பண்ணுறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். உணவுப் பொருட்களுடைய தரம், தன்மை உள்ளிட்டவற்றை ஆராயக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன, வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் கனிமொழி விளக்குகிறார், பார்க்கலாம். நாம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்து உலக நாடுகளுக்கும் உலக நாடுகளிலிருந்தும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படக்கூடிய உணவுகளுடைய தன்மை, தரம், இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் ஃபுட் டெக்னாலஜி. இந்தியாவில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 113 காலேஜஸும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 17 காலேஜஸும் இருக்குது.
பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 3 வருஷ படிப்பு. அதே வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தோம்னா அது வந்து 4 வருஷ படிப்பு. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் பேக்கேஜிங் அண்ட் சிஸ்டம் டெவலப்மெண்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி டெஸ்டிங், ஃபுட் பயோடெக்னாலஜி, ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய கோர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 3 வருஷ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு குறைந்தபட்சமாக 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. இதுவே உங்களுக்கு 4 வருட படிப்பு அப்படின்னா 4 வருஷத்துக்குமே சேர்த்து 2.5 லட்சம்லேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே ஃபீஸாக வாங்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த படிப்பு படித்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உற்பத்தி தொழிற்சாலைகள், ஆய்வகங்கள், ஹோட்டல்ஸ், குளிர்பான தொழிற்சாலை, மதுபான தொழிற்சாலை, அரிசி ஆலை, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரியான வேலை டெசிக்னேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், நியூட்ரிஷனல் தெரபிஸ்ட், ப்ராடக்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், குவாலிட்டி மேனேஜர், சயின்டிஃபிக் லெபார்டரி டெக்னீஷியன், டெக்னிக்கல் ப்ரூவர்னு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் அடிப்படை சம்பளமாக எவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தகவல் பெறப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம். திரு அனந்த ராமகிருஷ்ணன், இப்போ ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாணவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா 2 வாய்ப்பு இருக்கிறதா நம்மளுடைய செய்தியாளர் கனிமொழி குறிப்பிட்டிருந்தாங்க. எந்த வாய்ப்பு அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும்? பிஎஸ்சியும் இருக்கு, அதே போல இன்னொரு படிப்பும் இருக்கு அப்படின்னும் போது எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும்? அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. இப்போ பிஎஸ்சியில் வந்து 3 வருஷம் கோர்ஸ், அது ஃபுல்லாக பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், அந்த மாதிரி பேசிக் கோர்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லெவல் ஆஃப் என்ட்ரி லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி போனால் நீங்கள் மிடில் லெவல் மேனேஜர் லெவலில் போகலாம், வந்து பிளான்ட் ஆப்ரேஷனாக போகலாம், ப்ராடக்ட் டெவலப்பராக போகலாம். அது மாதிரி மிடில் லெவல் மேனேஜர் லெவலுக்கு போனால் பிடெக் ஆப்ஷன் இஸ் பெட்டர். இதுக்கு மேலே போனோன்னா அவங்க எம்எஸ்சி படிச்சுட்டு டெஸ்டிங்கில் ஃபுட் டெஸ்டிங், அந்த குவாலிட்டி எவாலுவேஷன் அங்கே போகலாம், சென்சரி எவாலுவேஷன் சைடில் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போகலாம். இல்லை பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் போனால் ஸ்டில் மோர் ஹையர் ஸ்டடீஸ் லெவலுக்கு இப்போ ஃபாரினில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். இல்லை இங்கேயே வந்து ரிசர்ச் பிஹெச்டி முடிச்சுட்டு ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அல்லது சயின்டிஸ்ட் அந்த லெவல்லையும் போகலாம். அப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் லெவல், இல்லை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளேயும் போகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட், அவங்க எப்படி பர்சீவ் பண்ணணும் அவங்க கேரியர், அதை பொறுத்து. இப்போ இன்ஜினியரிங் மைண்டோடு இருக்காங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இஸ் அ நல்ல சாய்ஸ். இது காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும். இல்லை சயின்ஸ் ஒன்லி பேசிக் சயின்ஸ் மட்டும் போவோன்னா பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஸ்கோப்பாகவும் இருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக பொறியியல், மருத்துவம் அதிலெல்லாம் பார்த்தோம்னா பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதே போல இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்ற விஷயங்களை மேற்கொள்வாங்க. இந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இது போன்ற பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கப்படும். இல்லை மேடம், அது கண்டிப்பாக இருக்குது. இதோட ஆப்ரேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூனிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் இருக்குது, எவாபரேஷன் இருக்குது, மில்லிங்கு, சைஸ் ரிடக்ஷன், பாட்லிங்கு, பேக்கேஜிங், ஸோ மெனி யூனிட் ஆப்ரேஷன். ஒரு யூனிக்கான ஒரு கோர்ஸ். அதனால் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதனால தான் எங்கள் கரிக்குலம்லேயே ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் இஸ் த பார்ட் ஆஃப் அ கரிக்குலம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் ஃபார் லைக் இன்டர்ன்ஷிப் நீங்கள் சொன்னீங்க. அது இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக 3rd இயர் முடிச்ச உடனே நாங்கள் இன்டர்ன்ஷிப் அனுபவம் அவங்க அட்டாச் ஆகிட்டு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அங்கேயே ஜாப் கிடச்சிடும். இன்டர்ன்ஷிப் போகும்போதே ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் அங்கே பண்ணுவாங்க, அதில் அங்கேயே வந்து அவங்களுக்கு அது ஜாப் கிடச்சிடும். பட் இங்கே லைக் இன்டர்ன்ஷிப் இல்லாமல் இங்கே ப்ராஜெக்ட்டும் கொடுப்போம். அப்போ வந்து அவங்க தே கேன் கம்பைன் வித் த இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை எடுத்து தே கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். தட் ஆல்சோ கிவ்ஸ் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் டு தி இன்ஸ்டியூட். அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஸ்டியூட்லாம் பார்த்து நிறைய இண்டஸ்ட்ரி விசிட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் எவ்ரி இயர். வேரியஸ் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி ஆல் இண்டியா லெவலில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வில் டேக் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கரிக்குலம்லேயே இண்டஸ்ட்ரி விசிட்னு ஒரு கோர்ஸே இருக்குது எங்களுக்கு. அந்த கோர்ஸ்னால் கிரெடிட் அந்த ஒரு போர்ஷன் தே டேக் டு அந்த பர்டிகுலர் மில்லிங் இண்டஸ்ட்ரினா அந்த பில்லிங் இண்டஸ்ட்ரி கூட்டு போவோம். ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரி, ஹவு த ஸ்பைஸ் ப்ராசஸிங் எல்லாம் நடக்குது அங்கே கூட்டு போவோம். ஸோ எக்ஸ்போசர் எலாங் வித் த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அது இல்லாமல் ஃபைனல் ப்ராஜெக்ட்லி இஃப் தே வாண்ட் தே கேன் டூ இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். மாணவர்களுக்கான ஆர்வம் இந்த பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு கடந்த காலகட்டங்களில்? இல்லை, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் முன்ன காட்டிலும் இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களும் வராங்க.
மோஸ்ட் ஆஃப் த ஒரு மிஸ்கான்செப்ஷன் எப்படின்னா இது வந்து கேர்ள்ஸ் தான் படிப்பாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது மாறி நிறைய பேர்த்துக்கு இந்த கோர்ஸில் வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. இது நல்ல ஒரு பியூர் என்ஜினியரிங் டிகிரி கோர்ஸ் அண்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் மோர் தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கோர்ஸ் படித்தா கண்டிப்பாக நீ ஒரு பிடெக் முடித்த பையனால் ஒரு சுயமாக தொழில் தொடங்க முடியும். ஏன்னா ஃபுட் டெக்னாலஜியில் வந்து மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க எல்லாமே, அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸு, யூனிட் ஆப்ரேஷன், சேஃப்டி, பேக்கேஜிங். அதனால் அவங்களால ஒரு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பான இந்த கோர்ஸ் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் மாதிரிலாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போசர் பேரலாகவே நாங்கள் கொடுத்துருவோம். எங்கள் இன்குபேஷன் சென்டர்லேயே தேவையில் ஆப்ரேட். ஸோ அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, எப்படி போகலாம், அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அந்த கோர்ஸ்லேயே இன்பில்ட் ஆயிருக்கு. அதனால் மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டார்ட் அப்ஸாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆகட்டும், இல்லை சுயதொழிலாக ஒரு மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கும் கண்டிப்பான ஒரு ஸ்கோப் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார், இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரோட க்ரோத் ரேட் ஆல்மோஸ்ட் 10% ஃபார் லாஸ்ட் 5 வருஷமாக இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து என்னென்னா, இப்போ $263 பில்லியன் ஒர்த் ஆஃப் த மார்க்கெட். இது வந்து $535 பில்லியன் ஒர்த் ஆஃப் த மார்க்கெட் இன்னும் 5 வருஷத்தில் ஆக போகுது. இது ஹியூஜ் ஜம்ப். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு புதுசாக வேலைவாய்ப்பு இந்த ஒரு துறையில் மட்டுமே உருவாகும். ஏன்னா இதோட டபுள் அமௌண்ட், அது அப்படியே டபுள் ஆஃப் சைஸ் ஆகும்போது அதுக்கான வேலை வாய்ப்பும் அதிகரிக்குது. அதனால நிறைய பேர் இந்த துறையை இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களே வந்துட்டு இதில் போத் கவர்மெண்ட் செக்டார்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ப்ரைவேட் செக்டார்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ரெண்டும் இல்லைனாலும் சுயதொழில் அல்லது ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஸ்மால் பேக்கரி யூனிட்ஸ், ப்ராசஸிங் யூனிட் அல்லது நீங்கள் போய் ஸ்பைஸ் யூனிட் போடுறதுக்கு பெரிய லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. அதனால் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கனால நிறைய பேர் இதுக்கு இந்த கோர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க. எல்லா நாடுகளிலுமே இந்த உணவு பதப்படுத்துதல் துறை அப்படின்றது செழிப்பா தான் இருக்கு அப்படின்னு முன்னதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கான ஸ்கோப்ன்றது எப்படி இருக்கு? மேடம், அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இது நல்ல ஆல்மோஸ்ட் 10 டபுள் டிஜிட் க்ரோத் வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு துறையில் நெகட்டிவ் க்ரோத்தே இல்லாத ஒரு துறைன்னு பார்த்தா உணவு பதப்படுத்தல் துறை தான். அது மட்டும் இல்லை, சில செக்மெண்ட் அந்த துறையில் 35% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே. மோஸ்ட் ஆஃப் த லைக் ரெடி டு ஈட் இம்மீடியட்டாக சாப்பிட்ற இந்த நூடுல்ஸ், பாஸ்தா, பிஸ்கெட் இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் 35% வளர்ச்சி போன வருஷத்தை காட்டிலும் அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த கண்டிப்பாக இது க்ரோத் வந்து சஸ்டெயினாக ஆகும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் 2019 நம்ம டோட்டல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ நடந்துச்சோ அதில் 10% வந்து அக்ரி ஃபுட் ப்ராசஸிங். இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது மார்க்கெட், அவுட் சைட் மார்க்கெட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் ஆல்மோஸ்ட் 32.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் தி அக்ரி ஃபுட் ப்ராசஸ்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு டபுள் டிஜிட் க்ரோத், இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டும் க்ரோத் ஆகிறதுனால ஸ்கோப் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குமே. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சமூக வலைதளங்கள் மூலமாக மாணவர்கள் நம்ம கிட்ட சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபுட் டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மை ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ எந்த கோர்சஸ் எடுத்தால் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, ஸோ இதில் வந்துட்டு என்ன கோர்சஸ்லாம் மெயினான கோர்சஸ் நம்ம எடுத்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன்ஸ் அப்புறம் யூனிவர்சிட்டி. ஸோ பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், ஸோ அதான் வந்துட்டு என்னோட தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்குமா, கண்டிப்பாக கிடைக்குமா, பிஸ்னஸ் ஸ்கோப் வந்துட்டு இதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சார் இப்போ ஃபுட் டெக்னாலஜி ஆஃப்டர் 12th எடுத்து படிக்கிறதுக்கு அது எப்படி இருக்குது சார்? அதாவது ஃபுட் டெக்னாலஜியில் வந்துட்டு எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ அது படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும் சார்? அப்போ இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் வந்துட்டு இந்தியாவில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க சார்? அண்ட் இந்த ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறனால இன்சைட் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா அப்ராட்ல வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் எப்படி இருக்கும் சார்? ஸோ இது படிச்சா ஃபியூச்சர் எப்படி அமையும் சார்? திரு அனந்தராமகிருஷ்ணன், மாணவர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. இந்த துறையை எடுப்பதற்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான திறன்கள்லாம் தேவைப்படுது, அல்லது படிக்கும் போது என்ன மாதிரியான திறன்களை மாணவர்கள் நிச்சயமா வளர்த்துக்கணும்?
கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு தம்பி கேட்ட கொஷின் வந்து யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது உங்கள் சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். பிஎஸ்சி லெவல் பியூர் சயின்ஸ்லேயும் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ஓரியண்டாகவும் படிக்கலாம். அதுக்கு இன்ஜினியரிங் ஓரியன்டாக படிக்கிறதுக்கு வந்து உங்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் கொஞ்சம் இருந்தால் கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃப்யூச்சரில் சக்சீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்கில் செட் இருந்தால் பிடெக் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் அந்த அவங்க கேட்ட மாதிரி என்னென்ன காலேஜஸில் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி நேஷ்னல் இம்பார்ட்டண்ட் தட் ஆல்ரெடி ராஜ்யசபா கிளியர் பண்ணிச்சு. வெரி சூன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் வந்து இந்த எங்கள் இன்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி நிஃப்டம் சோனிபத் ஹரியானாவில் இருக்குது. இந்த 2 இன்ஸ்டியூஷன் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஐஎஃப்பிடி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் பண்ணி நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். நிஃப்டம் வந்து அவங்களே அந்த டிகிரி கொடுக்குறாங்க. அங்கே பிடெக் கூட மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நிஃப்டமில். அது மட்டும் இல்லாமல் ஐஐடி கரக்பூரில் இருக்குது அண்ட் ஐசிடி மும்பை and so many other universities, institutions, all the agriculture institutions BTech food technology தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டிஸில் பிடெக் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்ட மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னு பார்த்தா இதில் வந்து பிடெக் முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாரினில் போய் படிக்கலாம். அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஈவன் பிடெக் முடிச்சுட்டு எம்எஸ் வந்து இப்போ வேகனாகன் யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த வேர்ல்டு நம்பர் 1 இந்த ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நிறைய ரிசர்ச் ஃபுட் டெக்னாலஜியில் நடக்கிறது வந்து வேகனாகன் யூனிவர்சிட்டி. அங்கே கூட எம்எஸ் அட்மிஷன் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் யூஎஸ்லேயும் சரி கனடாவில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்குது. லைக் மெயினாக எம்எஸ் அண்ட் அதர் கோர்சஸ் நீங்கள் அங்கே போய் ஃபாரினில் போய் பண்ணிவிட்டு யூ கேன் கண்டினியூ எதர் ரிசர்ச்சை அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறனாலும் போகலாம். இது வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. இப்போ எங்கள் இதில் 40 பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 20 பேர் வந்து ஃபாரின் தான் போகிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. ஃபாரின் போகிறது இல்லாமல் இந்தியாவில் ஹையர் ஸ்டடீஸ் அது என்ன போவாங்கன்னா மோஸ்ட்லி மேனேஜ்மெரியல்ஸ் லைக் ஐஐஎம் ஆர் மேனேஜ் அண்ட் அதர் இன்ஸ்டியூஷனில் எம்பிஏ போவாங்க பிடெக் முடிச்சுட்டு. மீதி கொஞ்சம் பேர் எம்டெக் வந்து ஐஎஃப்பிடி அல்லது ஐஐடிஸ் அங்கே போய் எம்டெக் பண்ணுவாங்க. 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜாப்பே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ தே வில் கோ ஆஃப்டர் பிடெக் வந்து ஜாப்புக்கு போகிறது. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு நேராக வந்து தே வில் கோ ஃபார் த ஜாப் அண்ட் தே ட்ரை டு அது வந்து எப்படின்னா அது கேரியர் ஃபுல்லாகவே தே வில் கோ வித் தட் டைப் ஆஃப் ஜாப் ஓரியன்ட் ப்ரொஃபைல். யூ வாண்டட் அ ஸ்லைட்லி ஹையர் சைட் ஆஃப் மிடில் மேனேஜரியல், யூ வாண்டட் டு லேட் அ லிட்டில் பிட் மோர், தென் யூ மூவ் ஆன் டு தி ஹையர் ஸ்டடீஸ். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவில் குறிப்பாக அரசு துறை சார்ந்த பணிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த படிப்பை முடித்த பிறகு? கண்டிப்பாக. ஆக்சுவலி நம்ம சொல்ல போனால் இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஸ்டியூஷனுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது பிஹெச்டி முடிச்சிட்டா இல்லை பிடெக் எம்டெக் முடிச்சுக்கிட்டால் என்ன அரசு சார்பான வேலைன்னா இப்போ வந்து ஃபுட் அனலிஸ்ட்டாக போகலாம். அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபுட் சேஃப்டியை ரெகுலேட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபுட் அனலிஸ்ட்டாக போடலாம். அது இல்லாமல் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, நிறைய பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் ஃபேக்கல்ட்டியாகவும் போகலாம், ரிசர்ச்சராகவும் போகலாம். இதுதான் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம். அது இல்லாமல் ப்ரைவேட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மை ப்ரிஃபரன்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக நீங்கள் ஆயிக்கலாம். ஏன்னா இதுதான் ஒன் செக்மெண்ட், இவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லாவே க்ரோ ஆகிறாங்க. ஸோ அது ஒன் ஆப்ஷன். ஈஸியாக வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி சுயதொழில் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் கூட சில மாணவர்கள் நம்ம கிட்ட கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அந்த கேள்விகளை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது மானியம் கிடைக்குமா? ஃபுட் டெக்னாலஜியில் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் ப்ரைவேட் செக்டார்ஸ்லையும் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? ஃபுட் டெக்னாலஜி படித்தா ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டரில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? பொதுவாக மாணவர்கள் வேலை வாய்ப்புல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்றத அவங்க பேசுறது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த சுயதொழில் குறித்து ஒரு மாணவி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை சுயதொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதற்கு அரசு சார்பில் ஏதாவது உதவி வழங்கப்படுமா? அதுக்கான வழிமுறை என்ன? கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டப் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி பேங்கிங் சிஸ்டத்தில் ஸ்டாண்டப் ஸ்கீம் இருக்குது. ஸ்டாண்டப் ஸ்கீமில் 1 crore வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. நீங்கள்
இந்த செக்மெண்ட் இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து 1 crore இஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஸ்டாண்டப் ஸ்கீம் ப்ரொவரும் பேங்கிங்கில் டைரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பேங்க்கில் ஃபுல்லாக ஸ்டாண்டப் லோன் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. அது உமன்ஸ் வந்து ஈஸி டு கெட் இட், அதில் SC/ST எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த இது வந்து ஒரு லைன். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க கவர்மெண்ட்டில் டைரெக்டாக இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஸ்கீம் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து 10 lakhs வந்து சப்சிடி கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. 17 lakhs லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து 1 district 1 product கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தஞ்சாவூர்னா அங்கே வந்து தேங்காய் இந்த கோகனட் வந்து ஒரு ப்ராடக்ட், கோகனட் தேங்காயிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3 lakhs மட்டும்தான். மீதி 27 லட்ச ரூபா வந்து சப்போர்ட் ப்ளஸ் 17 லட்ச ரூபா லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். இது மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி என்கரேஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கண்டிப்பாக பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிற பசங்க BSc படிக்கிறாங்களா அது இனி என்டர்பிரனர் கூட they can start their own industry using this. ஏற்கனவே வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. எந்த நாட்டுல இந்த துறையை சார்ந்தவர்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு? மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி குறித்த படிப்பு இந்தியாவில் எந்த விதத்தில் வேறுபடுது? இப்போ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ப்ராசஸ்ட் ஃபுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரா ஃபுட்டுங்கிறது வந்து ராவாக பண்ணது இப்போ அரிசி ஆகட்டும் நம்ம கோதுமையை ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து இந்தியாவில் வந்து 50%. 30% தான் வந்து ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி நம்ம சாப்பிட்றது. அதுவே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 7% தான் ராவாக சாப்பிடுவாங்க, 71% வந்து பதப்படுத்தி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான நாடுகளில் கண்டிப்பான இதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகம். ஹோல் யூரோப், அதை விட்டால் கனடா அண்டு US, ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இங்கெல்லாம் ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதர் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக MS முடிச்சுட்டு அங்கே வந்து கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம். ஆனால் பிடெக் முடிச்சு டைரெக்டாக அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லைனாலும், ஏன்னா அந்த கண்ட்ரியில் போய்ட்டு அவங்களோட ஃபுட் சிஸ்டம் என்ன, அதோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகும்போது ஈஸியாக அவங்களுக்கு அந்த கண்ட்ரியில் ஜாப் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஸோ இந்தியாவிலையும் கண்டிப்பாக இதோட ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. டெஃபினட்டாக இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு மாணவர் ஒரு கம்பெனியில் போய் சேர்றாரு அப்படின்னா அவருக்கு அடிப்படை சம்பளமாக எதிலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இது வேரியஸ் ஆகும் மேம். இப்போ அது இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து மற்ற எல்லா துறையிலையும் இப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து IITயில் முடிச்சவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும். நீங்கள் மற்ற இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி தான் இங்கேயும். பட் ஆவரேஜாக ஒரு 25,000 30,000 வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் 1 lakh வரைக்குமே அது போகுது மேடம். அதுதான் இப்போத்த கண்டிஷன்ஸ். பட் இது மே இன்க்ரீஸ். அந்த ஆவரேஜ் சேலரிங்கிறது வந்து அரௌண்டு ஆனுவலி 3.5 to 4 lakhs இப்போ ஆன் அண்ட் ஆவரேஜ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ அது கண்டிப்பாக அது இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்ட் க்ரோத்தில் கண்டிப்பாக அது இன்க்ரீஸும் ஆகும். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி படித்து முடித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது, அதுக்கான ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய இணைப்பில் வந்து பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அனந்த ராமகிருஷ்ணன். நாளை சுற்றுலாத்துறை குறித்தும் அதில் இருக்கும் பணி வாய்ப்புகள் குறித்தும் பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.